பேர் ஒரு பொண்ணுக்கு சரியாக இருந்தால் 60 நாள்ல நான் திருமணம், இப்ப திருமணம் நடக்கலன்னு ஒரு பொண்ணை கொண்டு வாங்க, 60 நாள்ல நான் திருமணம், இந்த டேட் கொடுத்துருவேன், இந்த தேதியில உனக்கு திருமணமா? இல்ல நம்ம இங்க வந்து நிறைய பழக்கங்கள் இருக்கிறது. ஒரு இடத்துக்கு போக வேண்டியது, உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் திருமணஞ்சேரி, காளஹஸ்தி என்ற போன்ற சில இடங்களுக்கு செல்கிறார்கள். திருமண தோஷம் வந்து ஜோசியர்கள்லாம் நிறைய சொல்றாங்க, அது செய்யறாங்க. அப்படி இல்லைன்னா வந்து வாழை மரத்துக்கு ஏதோ ஒரு தோஷம், மீண்டும் ஒரு கல்யாணம், இதெல்லாம் நீங்க வந்து ஒத்துக்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு சோதிடத்திற்கும் சாஸ்திர விற்பனர்களுக்கு நான் எதிரானது இல்லை. ஆனா அதால விமோசனம் கிடைக்கிறதா? கடவுள்களையும் மதங்களையும் புராணங்களையும் இதிகாசங்களையும் சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் 33 தேவர்களையும் 41 ரிஷிமார்களையும் 63 நாயன்மார்களையும் கிம்புடனரையும் கிருடனரையும் அட்டத்துக்கு பாலர்ல காட்டிட்டு இந்த சோதிடர்லாம் தப்பிச்சிடறான். இப்ப நான் இன்னைக்கு அரசாங்கத்துல ஒரு பெரிய கோரிக்கை எழுதியிருக்கேன், யாரும் செய்யாத ஒரு செய்தி. ஐயா, ஒரு பிரச்சனைன்னு ஒரு மனுஷனுக்கு போனா பிரச்சனையை தீர்க்கணுமா வேணாமா? நம்ம ஒரு பிரச்சனைக்கு ஒரு இப்ப நீங்க வந்து ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலன்னு திருமணச்சேரிக்கு போனீங்கன்னா அல்லது காலாஸ்திரிக்கு போனீங்கன்னா திருமணம் நடக்கணுமா வேணாமா? எத்தனை பேருக்கு இன்னைக்கு திருமணம் நடக்குது? அப்பதான் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், எல்லா கோயிலுக்கும் போயிடும் நம்ம பெண்கள், எல்லா பரிகாரமும் பண்ணிடுவான். பரிகாரம் பண்ணி முடிஞ்சதுக்கு பின்னாடி அதே ஜாதகத்தை காட்டுவாங்க. ஐயோ இது செவ்வாய் தோஷமாச்சு, இது கேது சரியில்லையே, ராகு சரியில்லைன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. நான் கேட்கிறேன், இத்தனை பரிகாரம் பண்ணினியே, அப்ப அந்த தோஷம் போகணுச்சா இல்லையா? அப்பதான் நான் என்ன சொல்றேன், இந்த அரசாங்கத்துக்கிட்ட இந்த சமூகத்திலையும் இந்த 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 இந்து மதத்தை தூக்கி பிடித்துக் கொண்டு இருக்கிறவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் தோஷம் இருக்குன்னா நேர காலாஸ்திரிக்கு போங்க, அங்க பரிகாரம் பண்ணுங்க. என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கேதுவை பிரித்திப்படுத்தக்கூடிய ஒரு மந்திரத்தை சொல்லணும். பலாச புஷ்ப சங்காசம் தாரகா அக்ரகா மஸ்தகம் ரௌத்ரம் ரௌத்ராத் மகக்கோரம் தம் கேதும் பிரணமாம் யகம்னு சொல்லணும். அப்படி சொல்லி பரிகாரம் பண்ணிட்டா தோஷம் போயிருச்சுன்னு ஒரு சர்டிபிகேட் கொடுங்கிறேன். இந்த உலகத்துல யாரும் செய்யாத ஒரு விஷயம், சர்டிபிகேட் கொடு. ஸோ நீங்க என்ன பண்ண, எல்லா பரிகாரத்தையும் எல்லா சாமியார் சன்னியாசிக்கிட்டையும் போய் வாங்கி சர்டிபிகேட்டை வச்சுக்கோங்க. பொண்ணு வருது, மாப்பிள்ளை வர்றாரு, ஜாதகத்தை கொடுக்குறீங்க. ஐயோ இந்த புள்ள தோஷமே ஓடாதையா, இந்த பாரு இது பிரமானந்த சாமியார்ட்ட வாங்கின சர்டிபிகேட்டு, இது வாஜ்பாயிட்ட வாங்கினது, இது இந்த சாமியார்ட்ட வாங்கினட்டு, இது இல்லை, இது இந்த கோயிலுக்கு போன எல்லா சர்டிபிகேட்டும் ஒரிஜினலா பார்த்துட்டு கட்டுறா தாலியை சொல்லணுமா வேணாமா? அப்ப இந்த நாட்டுல பரிகாரம்னு சொல்லி இந்த சமூகத்தை ஏமாத்திரியா இல்லையா? பரிகாரம் பண்ணுனா நிச்சயமா விமோசனம் கிடைக்கும். உங்களுடைய கூற்றுப்படி நீங்கள் மாற்றினீங்க. பரிகாரங்களிலேயே தலையாய பரிகாரம் பெயர் மாற்றம். எந்த கடவுளுடைய அருள் இருந்தால், எந்த கிரகத்தினுடைய வலிமை இருந்தால் வாழ்நாள் புறாக நீங்க வெற்றி பெறலாமோ அது நான் தேர்நாமமாக சூட்டி, அதை நீ சொல்லு, உச்சரி, கூப்பிடு, கத்து, கதறு, இன்னி 60 நாள் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகும். சோ பரிகாரங்களிலேயே தலையாய பரிகாரம் பெயர் மாற்றம். நீங்க வந்து ஆய்வுப்படி உங்ககிட்ட நான் எழுதி கொடுக்கறேன், சர்டிபிகேட் கொடுக்கறேன், உறுதி கொடுக்கறேன். சர்டிபிகேட் தான், இந்த நாள்ல உனக்கு எந்த தோஷமும் இல்லை, இத்தனை நாள்ல உனக்கு திருமணம் இல்லை. ஆணும் பெண்ணும் மனிதர்களுக்கு தான். நிறைவுக்கு வர்றோம். இவ்வளவு நேரம் பேசினதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது, நான் வந்து ஒரு சாதாரண பார்வையாளனாக, சாதாரண அடிமட்ட மனிதனாக நான் பாக்குறதெல்லாம் என்னன்னா, பேரை மட்டும் மாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துடப்பா, உன்னை தேடி கொண்டாந்து பணம் கொடுத்துருவாங்க, எல்லா காரியம் நடந்துரும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு. இதை தவிர புரிஞ்சிருக்கீங்க நீங்க. அதாவது ஒரு சாதாரண மனிதனாக நான் பார்க்கும்போது நான் எனக்கு படுவது. ஓகே, என்ன பொறுத்தவரை பேர் சரியா இருந்தா அவன் வீட்டுல உட்காந்துருக்க மாட்டான், சோம்பேறியா இருக்க மாட்டான், அடாவடித்தனமும் சிந்தனையும் வராது. அவன் உழைப்பான், பொழப்ப பார்ப்பான், சம்பாதிப்பான், செட்டில் ஆயிடுவான். ஸோ பெயர் சரியாக இருந்தா அவனுக்கு இந்த சமூகத்துல நீ அதை செய் இதை செய்யணும் அட்வைஸ் பண்ண வேண்டியதில்லை. அவன் இந்த உலகத்துல அட்வைஸபிளா நடந்துக்குவான். நல்ல பேர் உடையவன் இந்த உலகத்துல எங்கேயும் கெட்டு போனதாக வரலாறு இல்லை. நீங்க கூட சொல்லுவீங்க, ஒரு கெட்டவனு நல்லவனு சரி, இரண்டாவது கெட்டவனோட சேர்ந்து நீங்க கெட்டு போறேன்னு தான் சொல்லுவோம். ஸோ நல்ல பேர் உடையவர்கள் பேப்பர்லயோ பத்திரிகையிலயோ அடிதடியிலயோ பிரச்சனையோ வந்ததே கிடையாது. ஸோ நல்ல பேர் உடையவன்னா என்ன அர்த்தம்? நல்லவன். நல்லவன் என்ன அர்த்தம்? ஒழுக்கமானவன், ஒழுங்கா வேலை செய்யறவன், பொழப்பு நடத்துறவன், வாழ்றவன், வளம்புறவன், ஜெயிக்கிறவன் தான் நல்லவன். ஸோ அவன் தான் நல்ல பேருடையவன். ஸோ நல்ல பேரை வச்சுக்கிட்டீங்கன்னா அவன் உட்கார்ந்து இருக்க மாட்டான், சோம்பேறியா இருக்க மாட்டான். சோம்பேறியா இருந்தா, உட்கார்ந்து இருந்தா, வேலைக்கு போகாம இருந்தா, வெட்டி பயலா இருந்தா அவன் பேரு தப்புன்னு அர்த்தம். இப்போ உங்களுடைய ஆய்வுப்படி தமிழ் பெயர்களை மட்டும்தான் நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கீங்களா? இப்ப வெளிநாட்டுல இருக்கிற அன்பர்கள் அவர்களுடைய பெயர்கள்லாம் வேற மாதிரி. எனக்கு வந்து சைனாக்காரன் வந்தாலும் சங்சுங் இருந்தாலும் சரி, சாண்ட்ரோன்னு சொல்லி நீங்க வடமொழி எந்த மொழி தானே, எனக்கு மொழி தான், மொழி இல்லையே, ஒளி தான். உலகத்துல ஒளி ஒன்று தானே.
இந்த ஒளியில் தான் சப்தத்தை உச்சரிக்கும் பொழுது மாற்று வருகிறது. ஆக எந்த மாந்தர்களை, எந்த மொழியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அவருடைய பேரை சொன்னீங்கன்னா அந்த பேர் தப்பா சரியான்னு சொல்லிடுவேன். இப்போ மத பரிகாரம்னா நீங்க செய்வது இல்ல, மதத்துக்கு அப்பாற்பட்டவர் நீங்கன்னு சொல்றீங்க. இல்ல, நான் மதத்துக்கு முரண்படுகிறவர் அல்ல. அவர்களுடைய மதத்தை சார்ந்தவர்கள் இருந்து அந்தந்த மதத்தை சார்ந்த பேர் தான் வைப்பேன். ஒரு கிறிஸ்தவர் வந்தான்னா ஒரு கிறிஸ்தவர் பேர் தான் வைப்பேன். அதுக்கு தமிழ் பேர் வச்சுட்டு நீ முன்னேறலாம் அப்பதானான்னு சொல்ல மாட்டேன். ஒரு இஸ்லாமியர் வந்தானா ஒரு இஸ்லாமியர் பேர் தான் நான் வைப்பேன். நீங்க இன்னைக்கு கூட பாத்துட்டீங்கன்னா இந்த பேர் மாற்றங்கிற செய்தி இருக்கு, மதம் மாற்றங்கிற பேர்ல கூட பேர் மாற்றம் தான் நடந்துகிட்டு இருக்கு. யாருக்கும் தெரியாது. இந்த உலகத்துல ஒரு பெரிய சைலன்ஸ் யுத்தம் நேமாலஜி நடந்துகிட்டு இருக்கு. சாதாரண அந்தோனியை கூட்டி, அந்த ஐயப்பனை கூட்டியாந்து நம்பால் அந்தோனின்னு மாத்திடுவான். மாத்தின உடனே அவனுக்கு அங்க நேமாலஜி நடக்குது. இன்னொருத்தனை ஐயப்பனை கூட்டியாந்து இவன் அக்பர்னு மாத்திடுவான். சோ இந்த மதம் மாற்றங்கிற போர்வையில கூட பேர் மாற்றம் தான் நடக்குது. அப்ப என்ன பொறுத்தவரையில நீ மதம் மாற வேண்டிய அவசியம் இல்ல. உன் மதத்திலேயே பேரை மாத்திக்கிட்டு உன் மதத்தை சார்ந்த பேரையே வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல ஜெயிச்சிட முடியும், வாழ முடியும், வளம் பெற முடியும். ஒரு மதத்தை நீ சார்ந்து நாடுகிறாய் என்றால் உன்னுடைய வளர்ச்சி, முன்னேற்றம், மகிழ்ச்சி, சந்தோஷம், வருமானம், வசதி வாய்ப்புக்காகத்தான் மதத்தை மாறுகிறார். இந்த மதத்திலேயே கிடைக்கும்னா ஏன் போனான்? இந்த மத சண்டைகளையே ஒழித்திட முடியும். அவர்களுடைய மதத்தை சார்ந்த பெயர்களை வச்சுட்டான். இல்ல, மதம்ன்றபோது ஒரு விவிலியத்திலிருந்து ஒரு வசனம் என் நினைவுக்கு வருது. அதாவது நீ தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்பொழுது உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் அப்படின்னு வரும். அதாவது கிறிஸ்தவ மதத்துல இருக்கிறவங்க நாள், நட்சத்திரம், அந்த எழுத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த பெயர் கடவுள் இட்ட பெயராதான் அதோட வழக்குல உண்டு. இப்ப அவர்களுடைய பெயர்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, இப்ப பெயரை மாற்றிக்கொள்வதற்கு நீங்க வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் இறைவனுடைய கட்டளையாக இருந்தா. இறைவனுடைய கட்டளை இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே நடக்காது. இப்ப ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இந்து மதத்துல ஒரு பொண்ணு போயிருக்கும், ஒரு பொண்ணு முனிவர் கெடுத்துருவாரு. ஐயோன்னு அந்த பொண்ணை கத்த ஆரம்பிச்சிடும். நாராயண நமன்னு நாரதர் அங்க சேருவாரு. இந்த பொண்ணை கெடுப்பதற்கு காரணமா நீ கல்லாய் போவ கடவாயும்பான். சோ கல்லா போறதுக்கு முன்னாடி அந்த முனிவர் கேட்பார், எனக்கு என்ன விமோசனம்? 13 ஆண்டுகளுக்கு அப்புறம் ராமர் வனவாசம் முடிந்து அயோத்தியை நோக்கி நடந்து கொண்டிருப்பார். பாதங்கள் கல் மேல் போட நீ மனிதனாவாயின்னு. இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆனந்தகீதர் ராஜராஜனை பார்ப்பாரு. ராஜராஜன் இவர் பேரை ராமச்சந்திரன் பேரை மாத்துவாரு. அதுக்கப்புறம் இவருக்கு விமோசனம் கிடைக்கணும்னு அவர் எழுதியிருந்தார். அதுவும் இறைவனுடைய கட்டளையாக இருந்தால் மட்டுமே நடக்கும். பேர் மாத்துறதுக்கு நான் ரெடி. இந்த சமூகத்தையே மாத்துறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா எந்த சமூகம் என்னை ஒத்துக்குது? எத்தனை பேர் என்கிட்ட மாத்திக்க வர்றாங்க? வர்றது இல்லையே. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்களுக்கு இறைவன் அவர்களுக்கு இன்னும் கட்டளையிடவில்லை. நம்முடைய தமிழகத்தில் இப்போது இருக்கிற நிலையில் மாற்றம் ஒரு பெரிய மாற்றம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. நீங்க சொன்னீங்க பெயர் மாற்றங்கள் ஒரு அமைதியாக ஒரு யுத்தமே நடந்துட்டு இருக்குன்னு. இங்கே தமிழகத்தில் நம்முடைய அன்பர்களுக்கும் நன்றாக தெரிந்திருக்கும் தாயக தமிழகத்தில் தமிழ் பெயர்கள் மிக மிக அருகி போயிட்ட ஒரு சூழல். வித்தியாசமான ஒலி கொண்ட வடமொழி சொற்கள் தான் பயன்படுத்தப்பட்டு வருது. இது மக்களுடைய ரசனையால இல்லை உங்களை போன்ற நேமாலஜி நிபுணர்களால் இது நிகழ்கிறதா? அடுத்தது இதனால் ஏதாவது மாற்றங்கள் தமிழகத்தில் நடக்குமா? இல்ல, அதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இந்த திரைப்படத்தினுடைய கலாச்சாரத்தால் பெயர்கள் திரைப்பட கலாச்சாரம், பத்திரிகைகள், இன்னைக்கு இருக்கிற கால சூழல்களுக்கு ஏற்ற மாதிரி வடமொழி பெயர்கள் சாஷி சூல பேர் வச்சுக்கிட்டா, ரமேஷ்ங்கிற பேர் வச்சுக்கிட்டா சக்சஸ் பண்ணலாம். அதாவது இந்த மாதிரி இவர்களுடைய மாடர்னைஸ்ட்னு மக்கள் போயிருக்காங்களே ஒழிய இதை இவர்கள் விரும்பி செய்யறதில்லை. விருப்பம் இல்லாமலே தெரியாமலே இவர்கள் செய்து கொண்டிருக்கிற செய்தி இது. இப்ப என்ன பொறுத்தவரை என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா தமிழ் பெயர்களில் வாழ்ந்த வளம் பெற்ற பெயர்களை தமிழர்கள் சூட்ட வேண்டும் என்று விரும்புறேன். இப்ப நான் திரிக்க முடியாது. நான் தமிழ் பெயரைத்தான் சூட்ட வேண்டும் என்று திணிக்க முடியாது. ஆனால் தமிழ் பெயர்களை தேர்ந்தெடுத்து வெற்றி பெறுவதற்கு அவர்கள் விரும்பினார்னா நிச்சயமாக தமிழ் பெயர்களை வச்சிருக்கேன். இந்த நான் சூட்டுகின்ற தமிழ் பெயர்களில் அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். ஆனால் பிற்காலத்தில் அந்த பெயர்களை சூட்டுகிறதுக்கு மக்கள் வந்துடுவாங்க. தமிழ் பெயர்களை வைத்துக் கொண்டு சகல துறைகளிலும் வெற்றி பெற்றிருந்தால் எல்லாரும் அந்த பெயர் மூலமாக அவர்களுக்கு ஒரு மோகம் வர ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு மோகம் இல்லாத போனதுக்கு காரணம் வெற்றி பெற்றவர்கள் குறைவானவர்களாக மாறிவிட்டார்கள். அதனால தமிழ் பெயர்களை இப்பொழுது நான் நிறைய பெயர்களை உருவாக்கி இருக்கேன். மந்திரிகளாக, மடாதிபதிகளாக, அறிஞர் பெருமக்களாக, திரைப்பட நடிகர்களாக, நட்சத்திரங்களாக, மிகப்பெரிய மருத்துவர்களாக, இன்னும் ஒரு 15-20 ஆண்டுகளில் ராஜராஜனுடைய பெயரை சொல்லக்கூடிய ராஜராஜனால் பலன் பெற்றவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப எல்லாம் தமிழ் மேல மோகம் வரும். தமிழ் பெயர்களை நாமளும் சூட்டிக்கணுங்கிற எண்ணம் வரும். அதற்கான பணிகளை நான் துவங்கி இருக்கிறேன், தொடர்ந்து இருக்கிறேன்.
இந்த சந்திப்பில் நண்பர்களே ஒரு செய்தி இறுதியாக உணர முடிந்தது. தமிழ் வாழ வேண்டும் என்றால் தமிழன் வாழ வேண்டும், வளர வேண்டும். அந்த பெயரை உச்சரிக்கப்பட வேண்டும் என்றால் தமிழன் வளர்ந்து செழிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் ஒரு முன்னுதாரணமாக அமைய வேண்டும். இதுவரை ஒரு பெயரியலை குறித்து பல செய்திகளை நாம் பகிர்ந்து கொண்டோம். இந்த வருகைக்கும் இந்த தகவல்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். வணக்கம். நன்றி, வணக்கம். அன்பர்களே, இதுவரை பெயரியல் இந்த துறை குறித்த பல செய்திகளை நாம் பரிமாறிக்கொண்டோம். இவற்றில் உங்களுக்கு பல தகவல்கள் கிடைத்திருக்கும், சில நம்பிக்கைகளும் இருக்கும், சில முரண்பாடுகளும் இருக்கும். எப்படி இருந்தாலும் இது பல தகவல்களை நமக்கு அளித்தது என்பது மட்டும் உறுதி. சிறப்பு விருந்தினர் பகுதியில் நாளை மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுபவர்கள் என்றென்றும் உங்கள் அன்புக்குரிய கீதன், ஆனந்த கீதன், மாலா.